நித்யா தேவதைகளை பெயரை சொல்லத் துவங்கினால்தான் ஜோதிடம் சித்திக்கும் என்பார்கள். இன்றைய திதியின் கணபதியின் பேர் ஓம் நிருத்த கணபதியே நமக. ஓம் நிருத்த கணபதியே போற்றி, ஓம் நிருத்த கணபதியே போற்றி, ஓம் நிருத்த கணபதியே போற்றி என்று அவ்வப்போது அவரது பெயரை சொல்லி வரலாம். ஓம் நிருத்த கணபதியே நமக என்றும் சொல்லி வரலாம். அதேபோல இன்று இருக்கக்கூடிய தேவியின் பெயர், திதி நித்யா தேவியின் பெயர் சித்ராயை நமக என்று பெயர். அது என்ன சித்ரா என்று சொன்னால், வாழ்க்கையிலே நாம் வெவ்வேறு வடிவங்களை காண்கிறோம், வெவ்வேறு நிறங்களால் ஆன வாழ்க்கையை கண்டு கொண்டிருக்கிறோம். அப்பொழுது நம்மை சுற்றி நடக்கக்கூடிய இந்த நாடகத்திற்கு காரணமாக இருக்கக்கூடியவள் அந்த பராசக்தியான ராஜராஜேஸ்வரி, கமலேஸ்வரி என்றெல்லாம் சொல்லக்கூடிய லலிதா மகா திரிபுர சுந்தரி என்று சொல்லக்கூடிய தாய். பௌர்ணமி நன்னாளிலே அவள் லலிதா திரிபுர சுந்தரி என்று அழைக்கப்படுகிறாள். பெயரிலேயே லலிதம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. லலிதம் என்று சொன்னாலே அழகு என்று நாம் பொருட்கொள்ளலாம். மிகுந்த அழகியாக, மூவுலகுக்கும் பேருலகுக்கும் அழகியாக அன்னை ஆதிபராசக்தி விற்றிருக்கின்றாள். சூரியன் என்பவர் சிவத்தை குறிக்கக்கூடியவர். ஓம் விவஸ்வான் ஆதித்யாய நமக. இன்று உத்திர நட்சத்திரம். இதிலே ஓம் விவஸ்வான் ஆதித்யாய நமக என்று நாம் சொல்கிறோம். அப்பொழுது இந்த உத்திர நட்சத்திரத்துக்குள்ளே இருக்கும் பொழுது அவரை விவஸ்வான் ஆதித்யனாக சூரியனை சொல்லுகிறோம். அங்கே வரக்கூடிய அன்னை ஆதிபராசக்தியானவள் இன்று இருக்கக்கூடிய கரணம் என்பது சதுஷ்பாத கரணம், அதாவது பைரவருக்கு உகந்த கரணம். இன்று காளி தேவி பராசக்தியின் நாள் இது. அது என்னவென்று சொன்னால், சூரியனை விட்டு நாளை சற்று சந்திரன் விலகிவிடும். அவ்வாறு விலகும் பொழுது நம் மக்கள் நன்மை பொருட்டு அன்னை சிவனை விட்டு சக்தி சற்று விலகி நம்மை நோக்கி வருகிறாள். வரும்பொழுது மீண்டும் வாழ்க்கையிலே சில வெற்றிகள், வெளிச்சங்களை தர துவங்குகிறாள். அவள் பெயர் காமேஸ்வரி என்று பெயர் பெற்று விடுவாள். இன்று இருக்கக்கூடிய பெயரின் பெயர் சித்திரம். சித்திரமும் கைப்பழக்கமும் என்று சொல்லுவார்களே, அதை போல வெவ்வேறு சித்திரங்களை வாழ்க்கையிலே வரைந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு வண்ணங்கள் தேவைப்படுகிறது. ஒவ்வொரு திதிக்கும் ஒரு வண்ணத்தை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கக்கூடியவள் அந்த அன்னை ஆதிபராசக்தியானவள். அமாவாசை அன்று நாம் ஓம் சித்ராயை நமக, ஓம் சித்ராயை நமக, ஓம் சித்ராயை நமக, ஓம் சித்ராயை நமக என்று சொல்லலாம். பௌர்ணமி நன்னாளுக்கும் இதே மந்திரத்தை சொல்லி கொண்டிருப்பேன். அதே போல இன்று அவளின் நிலை காளியாக இருக்கிறது. காளி என்று சொன்னால் கருமை நிறம். எங்கே காளியாக கருமை நிறத்துடன் இருக்கிறதோ, வெளிதெரியவில்லையோ, அங்கே அன்னை ஆதிபராசக்தியிடம் பரிபூர்ணமாக சரணாகதியை அடைந்து விடுவோம். அமாவாசையில் பிறந்தவர்கள் என்று சொன்னாலே அவர்களிடம் இறைவனிடம் சரணடையக்கூடிய பக்குவம் இருக்கும். எல்லாவற்றிலுமிருந்து விட்டு விலகி தனக்குள்ளே ஒரு ஒளியை தேடக்கூடிய நிலையும் இருக்கும் என்பதை நாம் அனுபவத்திலே உணரலாம் இந்த திதியில் பிறந்தவங்களுக்கு. ஆனால் அமாவாசையில் பிறந்தவர்களுக்கு அனைத்திலிருந்தும் வெட்டி விலகி ஒரு தனிமையில் இருக்கக்கூடிய அந்த சிந்தனை இருப்பதினாலேயே வாழ்க்கையிலிருந்து, அடிப்படை தத்துவத்திலிருந்து விலகி சென்று விடக்கூடாது என்ற புரிதலும் அவர்களுக்கு ஏற்பட்டு விட வேண்டும். எத்தனையோ அமாவாசை வருகிறது, எத்தனையோ கிரகணங்கள் வருகிறது. இன்று என்ன சிறப்பு? இன்று சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் இருந்து குரு 5ஆம் பார்வையாக நமக்கு இந்த கிரகணத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து கிரகங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது குருவின் அனுக்கிரகம் இருக்கிறதோ அப்பொழுது நவக்கிரகமும் நன்மையே செய்யும் என்பது ஒரு ஆன்றோர் வாக்கு. எனவே அறிந்தோ அறியாமலோ இன்று அன்னை ஆதிபராசக்தியின் பெயரை சொன்னாலோ கேட்டாலோ மிகுந்த நன்மை ஏற்பட்டுவிடும் என்பதும், ஜோதிடக்கலையிலும் மிக பெரும் ஆற்றல்களை தந்துவிடும் என்பதிலும் ஐயம் கிடையாது. ஏனென்று சொன்னால் இதை கிரகண புண்ணிய காலம் என்று குறிப்பிடுகிறார்கள். ஒவ்வொரு திதியிற்கும் ஒரு சிறப்பு உண்டு. இன்று மேலோட்டமாக முதல் திதி என்று சொல்லக்கூடிய அமாவாசை என்று துவங்கியிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் நாளை முதல் நவராத்திரி. இந்த திதி நித்யா தேவதைகளை பற்றி மீண்டும் மதியம் ஒரு சிறிய காணொளி வரும், மாலை MCQ வரும். வகுப்புகளை ஜூமில் எடுப்பேன். எனினும் அன்னை ஆதிபராசக்தியை வேண்டி வணங்கி பார்த்தேன். அம்மா, ஏதோ உன் புகழை பேச வேண்டும் என்று துவங்கினேன். ஏதோ ஒரு தடை வருகிறதே. வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே மீண்டும் பேச வேண்டுமே என்றேன். உடனே அவள், கணபதியையும் வழிபட்டு விட்டு என்னையும் வழிபட்டு விடு. இனி வகுப்புகளை துவங்கும்போது ஒவ்வொரு திதியை பற்றியும், திதிக்குரிய கணேசனை பற்றியும் பேசு, என்னை ஆதிபராசக்தியை பற்றியும் பேசு. நாவினில் நான் நின்று உனக்கு வழிகாட்டுகிறேன் என்று கருணை செய்தாள். சரி, அம்மா சொல்லிட்டாங்க, அதனால இன்றைக்கி ஆரம்பித்தாச்சு. இன்றைய முதல் வகுப்பு. இன்றைய தேதிக்கு அமாவாசைக்கு இப்பொழுதுக்கு சதுஷ்பாத கரணம் என்று நாய்க்குட்டியோட கரணம். அது நாய்க்குட்டி பைரவருடைய வாகனம்.
இன்றைய தேதிக்கான தேவி சித்ரா தேவி. சித்ரா தேவி என்று சொல்லக்கூடியவள் காளியின் தத்துவத்தை சொல்பவள். கருமை என்று சொல்லக்கூடிய நிறத்திலே அனைத்து நிறங்களையும் உள்வாங்கிக் கொண்டிருப்பாள். அப்பொழுது காளி நம்மிடம் இருக்கக்கூடிய கசப்பு, இனப்பு எல்லாவற்றையும் உள்வாங்கக்கூடிய தன்மை படைத்தவள். அதனால் அந்த பராசக்தி என்ற காளி என்று சொல்லக்கூடிய நிலையிலே ஓம்கார பிரணவ வடிவமாகி சித்ரா என்ற நாமத்திலே இருக்கிறாள். எப்பொழுதெல்லாம் இன்று நேரம் கிடைக்கிறதோ ஓம் சித்ராயை நமக, ஓம் சித்ராயை நமக, ஓம் சித்ராயை நமக என்று சொல்லி வருவோம். ஓம் நிறுத்த கணபதியே நமக, ஓம் நிறுத்த கணபதியே நமக என்று சொல்லி வருவோம். இவர்கள்தான் இன்றைய திதிக்குரிய கணபதி மற்றும் பராசக்தியின் வடிவம். மீண்டும் மதியம் ஒரு சிறு ஆடியோவில் சந்திப்போம். மாலை MCQவில் சந்திப்போம்.